அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 7 எடுத்திருக்கேன், பூண்டு 2 பல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி சின்ன சைஸாக இருக்கிறது 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய். நீட்டமாக இருந்தது, அதனால் நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். சிறுசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 சேர்த்தி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது வாங்க நாம் இப்போது தாளித்து விட்டுறலாம். வானலி வச்சு ஹீட் ஆனதும் காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வெட்டி வச்சுருக்க காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே வதங்கட்டும். காய் வேகிற கேப்பில் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காய் வேகும்போது இடையில கலந்து கொடுங்க, இல்லைன்னா பற்றி போயிடும். மூடி போட்டும் வேக வச்சுக்கலாம், சீக்கிரம் வெந்து வந்துடும். பாருங்கள், காய் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருக்கு, இது போதும். அடுத்து நாம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தாளித்து கொடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தை தான் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடான பாத்திரத்தினால எண்ணெய் சீக்கிரம் காஞ்சிடும். கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய், பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா சூடாக இருக்குது. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி ஆட் பண்ண வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளி போடுறதுனால நம்மளுக்கு அதுலேயே புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ தக்காளி நீங்கள் இஷ்டப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கட்டும். பூண்டு நல்லா தட்டி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் அவ்வளோ அழகாக உள்ளே இறங்கும். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து நான் வதக்கி வச்சுருந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களோட புளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு கலந்து கொடுத்துக்கலாம். புளி நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண புளி அப்படியே வற்றி வந்திருக்கு. நல்லா சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்க்குறனா கூட பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. எனக்கு இந்த புளி நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால இந்த அளவு சரியாக இருக்குது. நீங்கள் உங்களோட புளிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை, நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள், வெந்தயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சூடானதும் கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா
புளிக்குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.